சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றணும். பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு காஞ்சிக்கிறட்டு கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரியவும் வெங்காயத்தை போட்டுக்கிறோம். வெங்காயத்தை போட்டுக்கிட்டு பொன்னிறமாக வதக்கணும். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விடவும். ஒரு 2 நிமிஷம் அதை வதங்க விட்டு மூடி போட்டு முடிக்கணும். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கவும் பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் அதையும் மூடி. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். அதுவும் கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வேகட்டு மூடி வைப்போம். நல்லா வதங்கவும் நம்ம வெண்டைக்காயை போட்டுரும். வெண்டைக்காய் பொரியல் நம்ம ஞாபக சக்திக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. வச்சுருக்க வெண்டைக்காவை இப்போ போடும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறோம். நம்ம வெங்காயம் வதங்க சொல்லையும் லேசாக உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டுரும். கிண்டி விட்டுக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். ஆனால் இதை மூடாமல் தான் சமைக்கணும். நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சா நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் ஆகிட்டு நம்ம நல்லா திறந்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். இப்போ மூடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டுக்கிட்டே சிம்மில் வச்சுக்கணும். பிசுபிசுப்பு தன்மையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கிண்ட சரியாக வந்துடும். நல்லா வதங்கி வருது. நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த பிசு தன்மை இன்னும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கவும் இருக்கும். சரி, வதங்கிட்டு நல்லா வெந்துட்டு இறக்கிடுவோம்.
இறக்கி வச்சுக்கிறோம். சுட சுட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி புதுசாக வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.